சிவபூஜை செய்யும் செந்திலாண்டவர் சூரபத்மனை வென்று வெற்றி கோலம் கண்ட பிறகு முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடற்கரையில் நின்றிருந்தார். அவர் மனதில் ஒரு எண்ணம், அசுரனை அழித்து வெற்றி பெற்றேன். ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் என் தாயும் தந்தையுமே. என் தந்தை சிவபெருமானை வணங்காமல் இந்த வெற்றியின் முழு பயனும் எனக்கு கிடைக்காது. உடனே தேவர்களின் தலைவனான இந்திரனை அழைத்தார். இந்திரா, நான் இங்கேயே என் தந்தையை பூசிக்க விரும்புகிறேன். ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றார். இந்திரனும் உடனே ஜெகநாதர் லிங்கத்தை கொண்டு வந்து முருகனிடம் கொடுத்தான். முருகன் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மலர்களால் அர்ச்சித்து மனமுருகி பூஜை செய்தார். அதனால்தான் திருச்செந்தூர் கருவறையில் நாம் காணும் மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி தன் கையில் மலரேந்தி அருகில் இருக்கும் சிவலிங்கத்தை, அதாவது ஜெகநாதர் லிங்கத்தை பூஜிக்கும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். இதுதான் திருச்செந்தூரின் தனிப்பெருமை. போர் வென்ற பின் தான் பெற்ற வரம் போலும் சிம்ராலேயே என்று உணர்ந்து முருகனே தன் தந்தைக்கு பூஜை செய்த புண்ணிய